நீ ஆர்த்ரைட்டிஸ் இருக்கிற எல்லாருக்குமே நீ ரீப்ளேஸ்மெண்ட் தான் ஒரே ஆப்ஷனா? ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ இதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ நீ ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி முட்டி தேய்மானம். ஸோ ரொம்ப காமனாக வர ஏஜ் எப்பன்னு பார்த்தீங்கன்னா above 50 ஆர் above 55. இந்த 50 வயசுல இருந்து எனி டைம் எப்போ வேணா அது வரலாம். பட் இதுக்கு தீர்வுகள் நிறைய இருக்குது. சர்ஜரி மட்டும்தான் ஒரே ஆப்ஷன் கிடையாது. நிச்சயமாகவே ஸ்டேஜஸ் ஆஃப் நீ ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது. ஒரு நீ ஆர்த்ரைட்டிஸ் நம்ம முதல் 3 ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம சர்ஜரி இல்லாமலே அதை ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஸோ முதல் 3 ஸ்டேஜுக்குள்ளேயுமே ஒரு டாக்டர் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு நிறைய வெரைட்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் உங்கள் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ல இருந்து ஆரம்பிச்சு சம் ஃபிசிக்கல் தெரப்பி, சம் ஃபிசிக்கல் எக்ஸசைசஸ். ஸோ ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 இதுவே போதுமானது. ஸோ ஸ்டேஜ் 2 அண்ட் ஸ்டேஜ் 3க்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா சர்ஜரிக்கு முடியாத நிறைய இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது. ஸ்டேட்டஸ் ஒரு பிஆர்பி இன்ஜெக்ஷனாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு ஜெல், இது மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது நம்ம முட்டி வலியை சரி பண்ணுறதுக்கும் கம்மி பண்ணுறதுக்கும். ஸோ ஸ்டேஜ் 4க்கு மேலே போயிருச்சுன்னா, அதாவது உங்களுடைய முட்டி வலியோடு சேர்ந்து முட்டி வளைஞ்சிருச்சா, இல்லை முட்டி வளையோடு சேர்ந்து உங்களால் ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு மேலே நிற்க முடியலையா, இல்லாட்டி உங்களோட ரொட்டீன்ஸே உங்களால் பண்ண முடியலையா, நீங்கள் நடக்கும் போது ஒரு மாதிரி இந்த ஸ்டெப் ஆர் ஃபார்வர்ட், அதாவது இந்த டக் மாதிரி ஒரு மாதிரி கோணலாம் நடக்கிறீங்களா, ஸோ இந்த மாதிரிலாம் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது, உங்களோட ஒரு எவ்ரிடே டே டு டே ஆக்டிவிட்டிஸே இது பாதிக்குது அப்படின்னா தென் எஸ், அப்போ உங்களுக்கு நிச்சயமாகவே சர்ஜரி தேவைப்படும். ஸோ எல்லாருக்குமே சர்ஜரி வேணுமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமே கிடையாது. நீங்கள் ஆர்த்தோ டாக்டரை பாருங்கள், அவங்க they will be giving a right advice for you.